ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஸோ நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ என்டிபிசிக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. சோ இப்போ அகைன் என்டிபிசிக்கு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் என்டிபிசிக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ஜனவரி 23. இன்னொரு 3 டேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் மட்டும் தான் மேம் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ரயில்வேயோட என்டிபிசி ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம டீம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் ரயில்வே எக்ஸாமுக்கும் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும். பிளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸும் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. A and B can complete a task in 10 days. B and C can complete in 15 days. C and A can do the same task in 12 days. How many days will they together take to complete the task? A மற்றும் B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 10 நாள்ல ஒரு வேலையை முடிக்க முடியும். Bயும் Cயும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 15 நாள்ல வேலையை முடிக்க முடியும். Cயும் Aயும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 12 நாள்ல வேலையை முடிக்க முடியும். அப்ப A, B, C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிக்க முடியும்? ஓகேவா? சோ இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? A plus B சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 10 டேஸ்ல வந்து முடிக்கிறாங்க. அப்போ A plus B யோட ஒரு நாளைக்கான ஒர்க் உங்களுக்கு என்ன வரும்? A plus B equal to 1/10 கிடைக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி B plus C வந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? 15 நாள்ல முடிப்பாங்க. அப்போ B plus C வந்து 15 நாள்ல முடிச்சாங்கன்னா அவனோட ஒரு நாள் வேலை என்ன இருக்கும்? 1/15 கிடைக்கும். C plus A அதாவது A plus C யோடது என்னது 12 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அவனோட 1 டே ஒர்க் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1/12 கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இங்க இருக்க இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனாலும் வச்சுக்கோங்க. டைரக்டா இது மூணையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 2A 2B பிளஸ் 2C கிடைக்குமா? ஈக்குவல் டு 1/10 பிளஸ் 1/15 பிளஸ் 1/12 இருக்கும். இப்ப இதுல இருந்து 2 பொதுவா எடுத்துட்டீங்கன்னா 2 into A plus B plus C ஈக்குவல் டு உங்களுக்கு 10, 15, 12 இதுக்கான எல்சிஎம் எத்தனை? 60. ஓகேவா? சோ இது 60ஆ மாத்தன்னா மேலையும் கீழையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6 பிளஸ் இதை வந்து 60ஆ மாத்தன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 60ஆ மாத்தன்னா மேலையும் கீழையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 into A plus B plus C equal to 15/60 கிடைக்கும். ஓகே, சோ இதை கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 15. சோ என்ன கிடைக்கும்? 4 15 60 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 2 into A plus B plus C யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/4 கிடைக்கும். ஓகே, சோ அப்ப A plus B plus C யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 1/8 கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 வந்து இங்க வந்துரும். ஓகே, சோ என்ன கிடைக்கும்? 1/8 கிடைக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம் ஃபர்தரா? இங்க இருக்கக்கூடியது இது வந்து என்னது? திறன். ஓகேவா? சோ இத தலைகீழ போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டேஸ் வந்து கிடைச்சிரும். அப்ப A plus B plus C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? 8 நாள்ல வேலையை முடிப்பாங்க. சோ 8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. இந்த சீரிஸ் 54426 ஒரு சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. The number of fours that are completely divisible by the number on their right but not divisible by the number on their left. என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? கொடுத்திருக்க சீரிஸை நல்லா பாருங்க. இதுல வலதுபுறத்தில் உள்ள எண்ணால் முழுமையாக வகுபடும். ஆனால் இடதுபுறத்தில் உள்ள எண்ணால் வகுக்க முடியாத நாலுகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது மொத்தமா எத்தனை நாலு இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் த நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் தட் ஆர் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை த நம்பர் ஆன் தயர் ரைட், 4க்கு வலது பக்கத்துல இருக்க நம்பரால இது வந்து என்ன பண்ணணும்? வகுபடணும்.
ஆனா இடது பக்கத்துல இருக்க நம்பரால என்ன பண்ணக்கூடாது, வகுபடக்கூடாது. அப்படி எத்தனை 4 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சீரீஸை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 எங்க இருக்கு, இங்கதான் முதல்ல 4 இருக்கு. ஓகேவா, சோ இந்த 4க்கு இடது பக்கத்துல என்ன இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா, அப்போ 4 டிவைடட் பை 5 ஹோலா டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவாகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இடது பக்கத்துல இருக்க நம்பரால வகுபடணும், வகுபடக்கூடாது. வலது பக்கத்துல இருக்க நம்பரால வகுபடணும். இப்ப வலது பக்கத்துல என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்ப 4 டிவைடட் பை 4 கேன்சல் ஆகுமா, ஃபுல்லாவே கேன்சல் ஆகிரும். ஓகேவா, வகுபடும். அப்போ இந்த 4 நாம எடுத்துக்கலாம். அப்ப இந்த 4 அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் படி இருக்கு. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல 5 4 4 2 6 இருக்கு. இதுல இந்த 4 எடுத்து நான் செக் பண்ணும்போது இடது பக்கத்துல உள்ள நம்பரால இது வகுபடல. ஆனா வலது பக்கத்துல உள்ள நம்பரால இது என்ன ஆகுது, வகுபடுது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட். ஓகே, அப்ப இந்த 4 நான் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது 4 எடுத்து பாருங்களேன். ரெண்டாவது 4 இருக்கு பாருங்க, 4. ஓகேவா, சோ இந்த 4 எடுங்க. இடது பக்கத்துல உள்ள நம்பரால வகுபடக்கூடாது. இடது பக்கத்துல என்ன இருக்கு, 4 இருக்கு. 4 டிவைடட் பை 4ங்கும் போது உங்களுக்கு என்னவாகிரும், ஃபுல்லா வகுபற்றும். ஓகேவா, அப்ப இந்த 4 என்ன ஆகாது, எடுக்கக்கூடாது. இப்ப இந்த 4 எடுங்களேன். இந்த 4 எடுத்தீங்கன்னா இடது பக்கத்துல உள்ள நம்பரால என்னவாகிரும், ஃபுல்லா வகுபடும். அப்ப இந்த நம்பர் 4ஐயும் எடுக்கக்கூடாது. இப்ப இந்த 4 எடுத்து பாருங்க. இடது பக்கத்துல உள்ள நம்பரால ஃபுல்லா வகுபடாது, பாயிண்ட்ல வரும். அப்படிதானே, ஏன்னா 4 டிவைடட் பை 8ங்கும் போது ஹோலா வகுபடாது. அப்ப ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா வலது பக்கத்துல உள்ளதால என்ன ஆகணும், ஹோலா வகுபடணும். 4 டிவைடட் பை 7 ஹோலா வகுபடுமா, படாது. அப்ப இதை என்ன பண்ணிரலாம், இதை எலிமினேட் பண்ணிரலாம். இந்த 4 எடுத்துக்கோங்க. இடது பக்கத்துல உள்ளதால வகுபடக்கூடாது, கண்டிப்பா வகுபடாது. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ஆனா வலது பக்கத்துல உள்ள நம்பரால என்ன பண்ணணும், ஹோலா வகுபடணும். 4 டிவைடட் பை 3ன்னு போடும்போது ஹோலா வகுபடுமா, படாது. அப்ப நாம இதை என்ன பண்ணிரலாம், ரிஜெக்ட் பண்ணிரலாம். அப்போ ஒரே ஒரு 4 மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஒரே ஒரு 4 மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும்தான் இடது பக்கத்துல இருக்கிறதால வகுபடல, வலது பக்கத்துல இருக்கிறதால ஃபுல்லா வகுபடுது. அப்ப இது மட்டும் என்னது, 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஒரே ஒரு 4 மட்டும்தான் வகுபடுது. சோ இதுக்கான ஆன்சர் என்னது, 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாப்போமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, in which quadrant do the point -16,9 lies? எந்த கார் பகுதியில் -16,9 உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, கிராஃப்ல. சோ போட்டுட்டு என்ன பண்ணுவோம், இது 0, இது 1 2 3 நீங்க பாசிட்டிவா எடுப்போம். இங்க எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன எடுப்போம், நெகட்டிவா எடுப்போம். -1, சோ -2, -3, -4ன்னு எடுப்போம். ஓகே, சோ அதுக்கப்புறம் இங்க எடுக்கிறது எல்லாமே நாம எப்படி எடுப்போம், இங்க எடுக்கிறது எல்லாமே மைனஸ்ல எடுப்போம். அப்படிதானே, இங்கேயும் -1 -2 -3 -4 எடுப்போம். இங்க எடுக்கிறது எல்லாமே என்னது, பாசிட்டிவா எடுப்போம். அப்படிதானே, 1 2 3 4. 0ங்கிறது எல்லாத்துக்கும் காமனா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, சோ இப்போ நாம இத கால் பகுதிகளா பிரிப்போம். எப்படி பிரிப்போம் இத, சோ எப்படி நம்பர் போடுவோம், இது முதற் கால் பகுதி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது ரெண்டாவது குவாட்ரண்ட். இது மூணாவது குவாட்ரண்ட். இத நாலாவது குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இது முதல் கால் பகுதி, இது ரெண்டாவது கால் பகுதி, இது மூணாவது கால் பகுதி, இது நாலாவது கால் பகுதி. சின்ன வயசுல கிராஃப் போட்டிருப்போம் இல்லையா, கிராஃப்ல இந்த மாதிரி தானே பிரிப்போம். இப்ப இந்த புள்ளியே நீங்க குறிக்கணும். -16,9 எங்க வரும்னு பார்க்கணும். ஓகேவா, அப்ப எக்ஸ் அச்சுல -16, ஒய் அச்சுல என்னது, 9ன்னு எடுக்கணும். ஓகேவா, சோ எக்ஸ் அச்சுங்கிறது இந்த ஹரிசாண்டலா இருக்கதை எக்ஸ் அச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த செங்குத்தா போட்டிருக்க கோடு இருக்கு இல்லையா, இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்ப எக்ஸ் அச்சுங்கும் போது இது வரும். இதை எக்ஸ் டேஷ்ன்னு போடுவாங்க மைனஸ்ல இருக்கிறதுனால. இதுக்கு ஆப்போசிட்ல இது மைனஸ்ல இருக்கா, அதனால இதை ஒய் டேஷ்ன்னு போடுவாங்க. இப்ப நீங்க என்ன நம்பர் எடுக்கணும், -16,9. அப்ப -16ங்கும் போது இந்த இடத்துல வரும். -5 -6, சோ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, -16. ஓகேவா, எக்ஸ் அச்சுல மைனஸ்ல நம்பர் பார்க்கணும், -16. அதுக்கப்புறம் ஒய் அச்சுல எங்க வரணும், 9 வரணும். ஓகே, சோ ஒய் அச்சுல நான் 4 வரதான் நம்பர் போட்டிருக்கேன்னா 9ன்னு போட்டிருக்கேன். அப்ப அதுக்கான புள்ளியை இங்க தானே குறிப்போம். சோ -16,9. சோ 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் கிராஃப்ல 10 மார்க் வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி புள்ளியை குறிச்சு அதை ஒரு கோடு போட்டு காட்டி நாம என்ன பண்ணுவோம், என்ன ஷேப்ல வருதுன்னு பண்ணுவோம் இல்லையா, அதேதான் இங்க -16 + 9. இதை பார்த்த உடனேவே என்ன சொல்லிடலாம்னா, இது ரெண்டாவது கால் பகுதியில தான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் குறிச்சு காட்டுறேன். இங்க மைனஸ்ல வேல்யூ பார்க்கணும். ஓகேவா, மைனஸ் வேல்யூங்கும் போது இந்த இடத்துல இருக்கும். சோ -16, 9ங்கும் போது இங்க வரும். அப்ப குறிக்கும் போது இந்த இடத்துல குறிப்போம், -16,9. அப்ப எந்த குவாட்ரண்ட்ல வருது, ரெண்டாவது குவாட்ரண்ட்ல வருது, இரண்டாவது கால் பகுதியில வருது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. சோ ரெண்டாவது கால் பகுதி, கார் பகுதி. ஓகே, சோ கிளியரா புரியுதா. சோ நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்.
-16,9 வந்து செகண்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,-4ன்னு ஒரு நம்பர் குடுத்திருக்காங்க. இது எந்த கால் பகுதியில வரும்னு கேட்டா எப்படி குறிப்பீங்க? 1ங்கும் போது இந்த இடத்துல இருக்கு 1. -4 இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுக்கு நேரா இப்படி குறிப்பீங்களா? சோ 1, -4 4வது கால் பகுதி. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு எப்படி குடுக்குறாங்கன்னா 2,9 வந்து எந்த கால் பகுதின்னு கேட்கறாங்க. ஓகே. சோ 2ங்கிறது இங்க இருக்கு. பிளஸ் நம்பர்னா இங்க. 2,9னா இந்த இடத்துல வரும். அப்ப 2,9னா எந்த கால் பகுதியில வரும்? முதல் கால் பகுதியில வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே. எக்ஸாம்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பவுமே கிராஃப்ல இது 0 இங்க 1, 2, 3, 4ன்னு இருக்கும். இங்க எழுதுற நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கும். 1, 2, 3, 4. இங்க வந்து மைனஸ், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ்ல எழுதுவோம். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க ஒரு பேப்பர் ஃபோல்டிங் கொஸ்டின். இதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் நல்லா தெரிஞ்சாலே போதும். பேப்பர் ஃபோல்டிங் கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். ஆல்ரெடி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ல இருந்து டீச் பண்ணிருக்கேன். A piece of paper is folded and punched as shown below in the question figures. From the given answer figure, how it will appear when opened? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேப்பரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மடக்கி வச்சிருக்காங்க. மடக்கி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து இவ்ளோ பெருசு இருக்கு அப்படின்னா அதை 4 இப்படி பிரிச்சு மடக்குதீங்க அப்படின்னா கடைசி மடக்குன பிறகு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். பேப்பரை மடிச்ச பிறகு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்பவும் அதான் கொடுத்திருக்காங்க. இந்த பேப்பரை இப்படி மடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ மடிச்சிருக்காங்க. மடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இல்ல மடிச்ச பேப்பரை விரிச்சு பார்த்தா எப்படி தெரியும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பேப்பர் வந்து எப்படி இருந்திருக்கு? இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்ப ஸ்கொயர் ஷேப்லனா கண்டிப்பா அதை இப்படித்தான் பிரிச்சிருப்பாங்க. இப்படிதான் பிரிச்சு மடிச்சிருக்காங்க. அப்படித்தானே? 4 பார்ட்டா பிரிப்பாங்க. 4 பார்ட்டா இருக்கும் மடிக்கும்போது. அப்படித்தானே? இப்படி ஒரு மடிப்பு. சோ இப்போ இப்படி இருக்க பேப்பர் ஃபர்ஸ்ட் மடிக்கிறது எப்படி இருக்கும்? இப்படி ஆயிரும். அடுத்து மடிக்கும்போது எப்படி ஆயிரும்? இந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ இத ரொம்ப ஈஸியா இமேஜினே பண்ண வேண்டாம். லெஃப்ட் ரைட் வச்சே ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. சோ இப்ப இந்த பாக்ஸ மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன படம் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே. இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் எப்படி இருக்கு? இங்க ஒரு கட்டம் போட்டிருக்காங்க. நடுசுல ஒரு கட்டம் போட்டிருக்காங்க. இங்க ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ லெஃப்ட் ரைட்ன்னு பிரிங்க. இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? சோ இது லெஃப்ட், இது ரைட். நம்ம மிரர் இமேஜ்ல ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்திருப்பேன். லெஃப்ட்ல உள்ளதெல்லாம் ரைட்டுக்கு போகணும், ரைட்ல உள்ளதெல்லாம் லெஃப்ட்டுக்கு போகணும்னு. இப்போ பேப்பர் ஃபோல்டிங்னா என்ன கான்செப்ட்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கான்செப்ட். இது ரெண்டையும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் ஃபோல்டிங்க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரீசனிங் டாபிக்ல சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல உள்ளதெல்லாம் ரைட்டுக்கு போகும். ஓகேவா? சோ இது பக்கத்துல உள்ள ஸ்கொயர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கு போகும். அப்ப இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். இது பக்கத்துல உள்ளது எப்படி கிடைக்கும்னா இங்க லெஃப்ட்ல பாக்ஸ் இருக்கா? அது ரைட்டுக்கு வந்துரும். ஓகே. சோ சென்டர்ல உள்ளதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. சென்டர்ல வந்து லெஃப்ட் ரைட்னு பிரிக்க முடியாது. சென்டர்ல உள்ளது அப்படியே இங்க வந்துரும். இங்க ரைட்ல இப்படி போட்டிருக்கோமா? ரைட்ல உள்ளது எங்க வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்துரும். அப்ப இந்த பக்கம் உள்ளது இப்படி கிடைச்சிரும். ஓகே. அப்போ நீங்க அந்த படத்தை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அதாவது இதே மாதிரி பாக்ஸ் வரணும் உங்களுக்கு. எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த படம் தான். இது 2யும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 2யும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணிருங்க. நான் தனித்தனியா வரைஞ்சிருக்கேன்னா இத பார்த்து அப்படியே இத அப்படியே மெர்ஜ் பண்ணீங்கன்னா ஏன்னா பேப்பரை விரிக்கும்போது அப்படிதானே தெரியும். சோ இது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சென்டர்ல ஒண்ணு இருக்கும். மெர்ஜ் பண்ணும்போது இது 2ம் ஒண்ணா சேர்ந்துருமா? சோ அப்ப இப்படி வரும். அதுக்கப்புறம் இங்க சென்டர்ல உள்ளது. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கிடைக்கும். கீழ உள்ள பார்ட் மட்டும் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க சம்பந்தமே இல்லாம படம் இருக்கு. தனித்தனியா இப்படி இப்படி குடுத்திருக்காங்க. ஓகே. சோ 2வது படத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கு? 2வது படத்துல என்ன இருக்கு? சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா சென்டர்ல உள்ளது 2யும் மெர்ஜ் பண்ண பிறகு இப்படி வரணும். 2ம் ஒட்டுனாக்குல வரணும். ஆனா இங்க தனித்தனியா குடுத்திருக்காங்க. அதனால தப்பு. 3வது படத்த பாருங்களேன். அங்கேயும் ஒட்டுனாக்குல வரல. சோ தனித்தனியா இருக்கு. 4வது படத்த பாருங்க. நம்ம போட்ட மாரியே வந்திருக்கா? சோ இந்த இடத்துல இந்த இத மட்டும் வச்சே நீங்க ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. அடுத்து இந்த இடத்துல வந்திருக்கு. சோ புரியுதா? இங்க 2ம் ஒட்டுனாக்குல இருக்கு. சென்டர்ல அந்த பாக்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். நான் சொல்றது புரியுதா? ஒண்ணுமே இல்ல. கையிலேயே ஆன்சர் இருக்கு. இந்த படத்த நல்லா பாருங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தனித்தனியா போட்டு மெர்ஜ் பண்ணி காட்டுனேன். நீங்க ஃபர்ஸ்ட்டேனாலுமே என்ன பண்ணிக்கலாம்? மெர்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. அதுல இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கா? இப்ப அது பக்கத்திலேயே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சுக்கோங்களேன். வரைஞ்சுட்டு இப்ப இங்க இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கா? அப்ப இந்த ஸ்கொயர்ல இது எங்க வரணும்னா ரைட்ல வரணும். அப்ப ரைட்டுங்கும்போது இங்க. இங்க இது ரைட்ல இருக்கா? அப்ப ரைட்ல இருக்கிறது எங்க வந்துரும்? லெஃப்ட்ல வந்துரும்.
அப்ப இந்த ஸ்கொயர்ல லெஃப்ட்ங்கும் போது எந்த பார்ட்? இந்த பார்ட். ஓகேவா? அப்போ உங்களுக்கு படம் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சோ ஒரு பாதி படம் மட்டும். இங்க மேல உள்ளதை கண்டே பிடிக்க வேண்டாம். இத வச்சு மட்டுமே என்ன பண்ணிரலாம்? நம்ம கையில 4 ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சா? 2வது ஆப்ஷன்லயும் அதே படம் இல்லையா? 3வது ஆப்ஷன்லயும் அந்த மாதிரி படம் இல்லையா? 4வது ஆப்ஷன்ல மட்டும் நான் வரைஞ்ச மாதிரி படம் இருக்கா? இந்த பாதி மட்டும் பார்த்தா போதும். மீதி இருக்கிறத செக் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ எக்ஸ்ட்ரா ஒருவேளை 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவா புரியுதா? அதே மாதிரி படம் இந்த ஒரு இதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, சோ மீதி இருக்கதையும் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்ல மீதி இருக்கதையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். சோ இந்த படம் வரைக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, இது பாத்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கும் இல்லையா? வாட்டர் இமேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணணும். கீழ இருந்து மேல போகணும். கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழனாலே வாட்டர் இமேஜ் டெக்னிக். ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து ரைட், ரைட்ல இருந்து லெஃப்ட்னா மிரர் இமேஜ் டெக்னிக். அப்ப என்ன பண்ணணும்? இந்த இந்த பக்கத்துல இருக்கிறது அப்படியே தலை மாத்தி போகும். அந்த பக்கம் மாத்தி போகும். அப்ப இங்க கீழ இருக்கிறது எங்க வந்துரும்? இங்க மேல வந்துரும். மேல வந்துருச்சா? அதுக்கப்புறம் சென்டர்ல உள்ளது அப்படிதான் அந்த பாக்ஸ் வரப்போகுது. ஓகே, சோ இது ரெண்டும் அப்படியே இங்க வரப்போகுது. தண்ணியில பார்த்தா எப்படி இருக்கும்? இங்க இருக்கிறத தண்ணியில பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி. ஓகே, இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் கண்டுபிடிங்க. ஓகே, சோ இப்போ இந்த பேப்பர் ஃபோல்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்னு ஒரு டாபிக் பார்த்திருப்போம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் ஃபோல்டிங் கான்செப்ட் ஈஸியா இருக்கும். இதுக்கு நிறைய இதுல பாத்தீங்கன்னா புக்லயே இருக்கட்டும், ஒரு பேப்பரை இமேஜின் பண்ண சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேப்பரை மேல மடக்குனா எப்படி வரும், கீழே மடக்குனா எப்படி வரும்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் 2ஆ பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இதை லெஃப்ட் ரைட்னு பிரிச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்கொயரோட பார்ட்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இங்க இருக்க படம் அப்படி இங்க வரணும். அப்ப இங்க லெஃப்ட்ல இருந்து உள்ளது ரைட்டுக்கு வரும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கு வரும். அதே கீழ இருந்து மேலேயோ மேல இருந்து கீழேயோ போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? வாட்டர் இமேஜ் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிருவோம். இது HCF ஆஃப் 24, 60, 90. இதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி அப்படிதானே? சோ ஒரு டானா வகுத்தல் போட்டுருங்க. 24, 60, 90. ஓகே, சோ எல்லாத்துக்கும் பொதுவான நம்பர் எத்தனை இருக்கு? 3ஆம் நம்பர் அப்படிதானே? சோ 3 எடுங்க. 8 3 24, 20 3 60, சோ 30. ஓகே, சோ திருப்பி என்ன பண்ணலாம்? 2 பொதுவா எடுக்கலாம் அப்படிதானே? 4 2 8, 10 2 20, 15 2 30. ஓகே, சோ இதுக்கு அடுத்து காமனா ஏதாவது நம்பர் இருக்கா? 3க்குமே பார்க்கணும் HCFனா. இப்ப LCMனா ஏதாவது 2க்கு காமனா இருந்தா கூட போதும். HCFனா 3 நம்பருக்கும் பொதுவா இருக்கான்னு பார்க்கணும். சோ 3 நம்பருக்கும் பொதுவா இல்ல. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கமா என்ன இருக்கோ அதுதான் HCF. ஓகேவா? அப்ப இதோட HCF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 × 2 6. ஓகே, சோ 6 தான் இதோட HCF. ஓகே, 24, 60, 90 இது 3க்கும் பொதுவான ஒரு நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. சப்போஸ் இதுக்கு LCM கேட்டாங்கன்னா இன்னும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். HCFனா இதோட ஸ்டாப் பண்ணிரணும். HCFங்கிறது 3 நம்பருக்கும் பொதுவான ஒரு நம்பர். ஓகேவா? இப்போ நான் 3 ஏன் பொதுவா எடுத்தேன்? 24, 60, 90 3க்குமே பொதுவா இருந்துச்சு. இதுல இருந்து நான் 2 பொதுவா எடுத்தேன். 2ங்கிறது 8, 20, 30 இது 3க்குமே என்னவா இருந்துச்சு? பொதுவா இருந்துச்சு. ஆனா இந்த 4, 10, 15க்கு பொதுவான நம்பர் எத்தனை? 1 தான் பொதுவான நம்பர். அதை எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்கட்டாலும் ஒண்ணுதான். அதனாலதான் நான் அதை விட்டுட்டேன். அப்ப HCFங்கும் போது எனக்கு 3 × 2 6ன்னு கிடைக்கும். ஓகே, சோ எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, பிகினர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாம இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, study the Venn diagram given below which shows the number of students selected for various optional subject. இந்த வென் டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸ். சோ இந்த சப்ஜெக்டை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, how many students want to study both biology and social science but do not want to study chemistry. ஓகேவா? எத்தனை பேருக்கு பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் பிடிக்கும், ஆனா கெமிஸ்ட்ரி பிடிக்காது? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எத்தனை மாணவர்கள் உயிரியல் மற்றும் சமூக அறிவியல் இரண்டையும் படிக்க விரும்புகிறார்கள், ஆனால் வேதியியலை படிக்க விரும்பவில்லை? ஓகேவா? அப்போ பயாலஜியும் பிடிக்கணும், சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் பிடிக்கணும். ஓகேவா? பயாலஜி சோசியல் சயின்ஸ் பிடிக்கணும், கெமிஸ்ட்ரி பிடிக்கக்கூடாது. சோ கெமிஸ்ட்ரிங்கிறது எந்த வட்டம்? இதுதான் கெமிஸ்ட்ரி. அப்ப இதுல உள்ளது எதுவுமே வரக்கூடாது. எனக்கு கெமிஸ்ட்ரியோட வட்டம் வரக்கூடாது. ஏன்னா கெமிஸ்ட்ரி பிடிக்காதவங்களை கேட்டிருக்காங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியில இங்க இருக்க நம்பர் ஃபுல்லாவே யாரு? இந்த வட்டம் ஃபுல்லாவே கெமிஸ்ட்ரி. அப்ப இந்த கெமிஸ்ட்ரிய நான் எடுத்து விட்டுருந்தேன். ஓகேவா? சோ கெமிஸ்ட்ரிங்கிற வட்டத்தை நான் எடுத்து விட்டுருந்தேன். ஓகேவா? இந்த வட்டம் ஃபுல்லா எனக்கு வேண்டாம்.
எனக்கு கெமிஸ்ட்ரிங்கிறதே வேண்டவே வேண்டாம். ஓகேவா? சோ கெமிஸ்ட்ரி கிடையாது. வேதியியல் படிக்க விரும்பவில்லை. அதனால நான் இந்த வட்டத்தை பார்க்க கூடாது. நான் என்னெல்லாம் பார்க்கணும்? பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் பார்க்கணும். அப்ப பயாலஜிங்கிறது எந்த வட்டம்? இந்த வட்டம் பயாலஜி. ஓகேவா? சோசியல் சயின்ஸுங்கிறது சோ நல்லா பாருங்க. ஆரோ தெரியுதா கண்ணுக்கு? சோ இதுதான் சோசியல் சயின்ஸ். ஓகேவா? சோ இந்த வட்டம் வந்து சோசியல் சயின்ஸ். அப்போ பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் எனக்கு என்ன வரணும்? உள்ள வரணும். அப்போ பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் உள்ள வரக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் வருது? சோ நம்பர் 2 மட்டும் வருதா? பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் 2 மட்டும் வருமா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஓகே, தெளிவா புரியுதா? படத்தை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் இதெல்லாம் அழிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் மட்டும்தான் வரணும். கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு வரக்கூடாது. அப்ப கெமிஸ்ட்ரிங்கும் போது இந்த ஏரியா எதுவுமே எனக்கு வரக்கூடாது. இது எதுவுமே எனக்கு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ எனக்கு எது உள்ள வரணும்னா பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் உள்ள வரணும். ஓகேவா? கெமிஸ்ட்ரி ஃபுல்லா போயிருச்சு. பயாலஜிங்கும் போது எனக்கு இந்த ஓவல் ஷேப் வரணும். ஓகே. சோசியல் சயின்ஸுங்கும் போது இந்த இது வரணும். அப்ப இது 2க்கும் பொதுவா இருக்கிறது தான். பயாலஜிக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் காமனா இருக்கிறது நம்பர் 2 மட்டும்தான். அப்ப 2 பேருக்கு மட்டும்தான் பயாலஜியும் சோசியல் சயின்ஸும் மட்டும் பிடிக்கும். ஓகேவா? சோ பயாலஜி பிளஸ் சோசியல் சயின்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? 2 பேருக்கு பிடிக்கும். ஓகே. சோ 2ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. At 6% simple interest per annum, a sum of money became rupees 834 in 6.5 years. The sum initially invested was ஆண்டுக்கு 6% தனி வட்டியில் 6.5 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை ரூபாய் 834 ஆகிறது. ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன? பேங்க்ல பீன்னு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 வருஷத்துக்கு. இதை கலப்பு பின்னமா இருக்கதா தகா பின்னமா மாத்துனீங்க அப்படின்னா 13/2 எழுதலாமா? 6 2 12, 12 + 1 13/2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுறாங்கன்னா 6% போடுறாங்க. கடைசி 13/2 கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம். ஓகேவா? 6.5 வருஷம் முடிஞ்சு பேங்க்ல போய் கேட்டீங்க அப்படின்னா உங்க கையில 834 ரூபாய் தராங்க. ஓகேவா? சோ இந்த 834 ரூபாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா நீங்க பேங்க்ல போட்ட பிரின்சிபலும் இருக்கு, பேங்க் உங்களுக்கு போட்ட வட்டியும் இருக்கு. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அசல் தொகை எவ்வளவு? பிரின்சிபல் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. நமக்கு என்ன தெரியும்? PNR divided by simple interest equal to PNR divided by 100 தெரியும். ஓகேவா? சோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம்? அமௌண்ட்ங்கிறது உங்களுக்கு என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அமௌண்டா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு கையில? அமௌண்ட் வந்து 834 இருக்கு. ஓகே. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு என்னது? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இதுதானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது PNR divided by 100. அமௌண்ட்ங்கிறது பேங்க்ல நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ங்கிறது என்னது? அசல் பிளஸ் வட்டி. அப்ப இதுல இருந்து எனக்கு வட்டிங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா? அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 834. அப்ப 834 மைனஸ் பிரின்சிபல் தான் உங்களுக்கு என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. சோ P இன்ட்டு N வந்து எவ்வளவு? 13/2 இன்ட்டு R எவ்வளவு? 6%. 6/100ன்னு எழுதிக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்னும் இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. 100 அப்படி வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். சோ இந்த 100 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள கொடுத்து இங்க கொண்டு போயிருங்க. சோ 100 இன்ட்டு 834 மைனஸ் P ஈக்குவல் டு 13 3 39. 39 பீன் இருக்கும். இப்ப இதை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 834,000 மைனஸ் 100p equal to 39p கிடைக்கும். ஓகே. சோ இந்த மைனஸ் 100 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 83400 equal to 139p இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு பிரின்சிபல் தான் வேணும். சோ பிரின்சிபல் equal to 83400 divided by 139 கிடைக்கும். இங்க 9ல முடிஞ்சிருக்கு, இங்க 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா 6 டைம்ஸ் தான் போகும். அப்போ 6ன்னு கட் பண்ணிடலாம். இங்க ஒரு 2 0 இருக்கு. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் எவ்வளவு? 600 ரூபாய். ஓகேவா? சோ 600ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? இதை இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து போகலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 600 கிடைக்கும். சோ PNR divided by 100. இதுதானே தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 600 இன்ட்டு N வந்து எத்தனை? 13/2. R வந்து எவ்வளவு? 6/100 இருக்கும். ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 2 6 2 0 2 0 கட் ஆகிரும். ஓகே. சோ இப்போ 13 3 எத்தனை? 39. 39 இன்ட்டு 6 என்ன வரும்? 54. 18 3 18 5 23 234ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடியது எவ்வளவு வரணும்? 834 ரூபாய் கிடைக்கணும். அது என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளவு? 600ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுல ஒரு 234 இருக்கு. ஆட் பண்ணா 834 கிடைச்சிருச்சா?
ஸோ ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம். ஓகேவா? ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் 834 கிடைச்சதுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியும் நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல டைரக்டா இந்த மாதிரி நார்மல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. So in the question, two runners A and B cover the same distance at the speed of 15 km per hour, 16 km per hour respectively. If A takes 16 minutes more than B, then the distance is, ஓகேவா? இரண்டு ஓட்டப்பந்தய வீரர்கள் A மற்றும் B முறையே 15 km per மணி 16 km per மணி வேகத்தில் ஒரே தூரத்தை கடக்கிறார்கள். A என்பவர் B ஐ விட 16 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். சோ இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லலாம். சோ டிஸ்டன்ஸை நான் எப்படி வச்சுக்கிறேன்னா டீனே வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி எழுதுறேங்கிறத நல்லா கவனிங்க. சோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? சோ இரண்டு ஓட்டப்பந்தய வீரர்கள் A மற்றும் B முறையே 15 கிலோமீட்டர் பெர் அவர் 16 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்துல என்ன பண்றாங்க? ஸ்பீட்ல நடக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏயோடது போடலாம். ஏயோட டைம் எவ்வளவு? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? சோ இப்போ இந்த 16 நிமிஷம்ங்கிறது யாரு? ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? அந்த 16 நிமிஷம். அப்படிதானே? அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது? ஏ என்பவர் B ஐ விட 16 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டால். ஓகேவா? சோ என்ன ஆகுது? இப்போ ஏயோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல ஏ போறான். B பாத்தீங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல B போறான். ஓகேவா? ஏயோட ஸ்பீடு கம்மி, B யோட ஸ்பீடு அதிகம். ஓகேவா? அதனாலதான் ஏ என்ன பண்றான்? எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறான். அப்ப அந்த 16 நிமிஷம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸா? ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஏயோடது எவ்வளவு? 15 மைனஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்படிதானே? சோ D by 16. ஓகே, ஈக்குவல் டு நான் என்ன பண்ணலாம்? 16ங்கிறது நிமிஷத்துல இருக்கு. சோ நான் இதை என்ன பண்ணிக்கலாம்? அவர்ஸா மாத்திக்கலாம். அப்போ டிவைடட் பை 16 போட்டுக்கலாமா? இப்போ நீங்க இங்க என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? சோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 16க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 240ன்னு கிடைக்கும். அப்படிதானே? சோ இப்போ இங்க என்ன வரும்? 16D இருக்கும் மைனஸ் இங்க 15D கிடைக்கும். ஈக்குவல் டு 16 by 60. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 0 கட் ஆகிரும். ஒரு 6 6 4 6 24. சோ இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 16 மைனஸ் 15 எத்தனை? 1ன்னு வரும். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 16 × 4 64 கிலோமீட்டர். அப்போ அவங்க கடந்த தொலைவு எவ்வளவு? 64 கிலோமீட்டர். ஓகே, சோ 64ங்கிறது ஆப்ஷன் சி. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த 16 நிமிஷம்ங்கிறது என்னது? ரெண்டு பேரோட கடந்த தொலைவுக்குள்ள வித்தியாசம். அதுதான் என்னது? அந்த ரெண்டு பேரோட அந்த எடுத்துக்கொண்ட நேரத்துக்குள்ள வித்தியாசம். தொலைவு சேம் தான். ஓகேவா? ஸ்பீடு தான் இங்க டிஃபர் ஆகுது. ஓகே, சோ ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா இவன் 15 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான், இவன் 16 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான். சப்போஸ் ரெண்டு பேருமே 16 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போயிருந்தாங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் 16 நிமிஷம் வந்திருக்காது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க? அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருப்பாங்க. ரெண்டு பேரோட ஸ்பீடும் வித்தியாசமா இருக்கிறதுனாலதான், வேற இதா இருக்கிறதுனாலதான் இங்க அந்த டைம் டிஃபரன்ஸ் வருது. அப்ப ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்ட நேரத்துக்குள்ள வித்தியாசம் தான் என்னது? அந்த 16 நிமிஷம். அப்போ நேரம் Tங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. சோ D by 15 மைனஸ் D by 16 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 16 by 60க்கு ஈக்குவலா இருக்கும். இதை மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நார்மல் கால்குலேஷன் தான். ஓகே, சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ ஜனவரி 23ஆம் தேதி, அதாவது நாளை கழிச்சு இன்னொரு 3 நாள் டைம் இருக்கு. சோ ஜனவரி 23ஆம் தேதி குரூப் டி யோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஜனவரி 23 இருந்து குரூப் டி யோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண NTPCயோட மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே NTPC எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? சோ அதனால நீங்க NTPC மிஸ் பண்ணியிருந்தாலும் வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சோ காலேஜ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணுங்க. நீங்க பேங்கிங்கோ இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சோ இந்த எக்ஸாம் எழுதுங்க. குரூப் டி எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அந்த மத்தபடி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜனவரி 23 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கையில கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.